Hello everyone, welcome to Sadish Kumar Education. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 3 அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.20 MCQs மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஷினுக்குலாம் ஒரு வீடியோவா அப்படின்னு கேட்டால் நான் மனப்பாடம் பண்ணிப்பேன் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வேணாம். ஸோ ஒவ்வொரு 1 மார்க்கையும் புரிஞ்சுக்கலாம், கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம். ஸோ அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் இருக்கக்கூடிய 8 சாப்டருக்கும் ஆன்லைன் டெஸ்ட்டு ஒவ்வொரு சாப்டர் வைஸாக ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ வேணாலும் எத்தனை டைம் வேணாலும் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஆன்சர் அதிலே வந்துடும், உங்களுக்கு ரிசல்ட்டு அதிலே வந்துடும். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 3.20ல் ஃபஸ்ட் கொஷின். A system of 3 linear equation in 3 variables is inconsistent if their planes. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 3 லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ், 3 வேரியபிள் இருக்கிற மாதிரி ஒரு இருக்குது லீனியர் ஈக்குவேஷன் இருக்குது. 3 வேரியபிள்ஸ் இருக்கக்கூடிய லீனியர் ஈக்குவேஷன் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 3 இருக்குது. A system of 3 linear equation in 3 variable is inconsistent. எப்போ இன்கன்சிஸ்டன்ட் ஆகும்? இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா ஒருங்கமைவு இல்லாத, இல்லை மாறி இருக்கக்கூடிய, ஒற்றுமை இல்லாத, அந்த மாதிரி அர்த்தம் வரும். ஸோ ஒரு அமைப்பில் இல்லாத மாதிரி இருக்கிறது, இல்லை எதிரெதிரானது, அந்த மாதிரி ஒருங்கமைவு இல்லாத அந்த மாதிரி வரும். ஸோ இஃப் தர் பிளேன்ஸ்லாம் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது இன்கன்சிஸ்டண்ட்டாக ஆகும் அந்த 3 ஈக்குவேஷனும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த 3 ஈக்குவேஷனும் லீனியர் ஈக்குவேஷன் 3 வேரியபிள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 3 வேரியபிள்ஸ்க்கான ஜென்ரல் ஃபார்ம் பாருங்க. ஸோ என்னென்னா ax + by + cz + d = 0. இதுதான் லீனியர் ஈக்குவேஷனின் 3 வேரியபிள் ஃபார் பிளேன். அதாவது எக்ஸுங்கிற ஒரு ஆக்சிஸ் இருக்குது, ஒய் ஆக்சிஸ் இருக்குது, இசட் ஆக்சிஸ் இருக்குது. ஸோ இந்த ஆக்சிஸ் மூணுலேயுமே இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி ஒரு பிளேன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளேனுக்கான ஈக்குவேஷன் ax + by + cz + d = 0. இதில் xy zலாம் வந்து வேரியபிள், abcdலாம் வந்து சம் கான்ஸ்டன்ட்ஸ். இதில் ஏதாவது ஒரு இது வந்து ≠ 0 வரும். abcdயில் வந்து ஏதாவது ஒன்று ≠ 0வாக இருக்கணும். ஸோ இதுதான் ரூல்ஸ். ஸோ இந்த மாதிரி 3 இருக்குது, 3 பிளேன் இருக்கான். இந்த 3 பிளேனும் எப்போ இன்கன்சிஸ்டண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒன்லி ஒன் சொல்யூஷன், மெனி சொல்யூஷன், நோ சொல்யூஷன் சொல்லி 3 இருக்கும். ஸோ அதில் நோ சொல்யூஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, ஒன்றா 2 பிளேன் இன்டர்செக்ட் ஆகிருக்கும். 3 பிளேனில் ஏதாவது 2 மட்டும் இன்டர்செக்ட் ஆகிருக்கும். அப்படி இல்லாட்டினா 3மே வந்து இன்டர்செக்ட் ஆகாமையே பேரலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நோ சொல்யூஷன் வரும். ஸோ அப்போ நோ சொல்யூஷன் வந்துச்சுன்னா அப்போ வந்து அது என்ன அர்த்தம்? இன்கன்சிஸ்டன்ட் அர்த்தம். அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா do not intersect. ஸோ இன்டர்செக்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து do not intersect. ஸோ அந்த டயக்ராம் புக்குலேயுமே இருக்கும், அதை தான் நான் இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து இப்படி ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ டெஸ்ட் லிங்க் எழுதி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதுலேயே ஆன்சர்ஸும் வரும், எப்படி ஆன்சர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த 1 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். பை பை.